வணக்கம் நண்பர்களே. டேவிட் சக்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற இந்த டாபிக் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள், நம்ம எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கோம்? பாதி பேர்கிட்ட இருந்து வர பதில் இல்லைன்னு தான் வரும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் நமக்கு எது வேணும், எது வேண்டாம், என்னோடய இலக்கு என்ன, என்னோடய டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது தெளிவில்லாமல் இருக்கிறது தான். இங்கே நமக்கு டெஸ்டினேஷன் சொல்லி கொடுக்குற விஷயம், நல்லா படி, நல்லா மார்க் வாங்கு, நல்லா வேலைக்கு போ, பணம் சம்பாரி, கார் வாங்கு, வீடு கட்டு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையை சுருக்கிடுறோம். பட் அது சாதனை இல்லைங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்த பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்பில் நம்ம என்னவோ ஆகணுங்கிறதுல சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அந்த கனவை நோக்கி அவங்க முயற்சி பண்ணி ஓடிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு ரொம்ப நாளாக இருக்கும் அந்த வெற்றி அடையிறதுக்கு. பட் அதுக்கப்புறம் அவங்க அடைஞ்ச புகழ் அவங்க இல்லாத காலத்துலேயும் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு நல்ல உதாரணம் அப்துல் கலாம் சார், தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சச்சின் சார், ஏஆர் ரஹ்மான் சார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நமக்கு என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம நமக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்தை வாழ்ந்துட்டுருக்கோம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இந்த உலகத்தில் நம்ம நம்புகிற ஒரு விஷயம் பணம் தான் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் யார் சந்தோஷமாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 100க்கு 60% தனக்கு பிடிச்ச வேலைகள் பண்ணுறவங்க, 2வது நமக்கு பிடிச்ச நண்பர்களோடு இருக்கிறவங்க, 3வது நம்ம கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க, கடைசி 10% தான் பணம் இருக்குது. ஸோ பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும், பட் என்றைக்குமே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்காது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். பட் ஆனால் இப்போ இருக்கிற சினாரியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம நமக்காக வாழ்கிறது கிடையாது. யாரோருடைய கனவுகளுக்காக நம்ம ஓடிட்டுருக்கோம், யாரோ ஒருத்தருடைய சந்தோஷத்துக்காக நம்ம ஓடிட்டுருக்கோம். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு நம்ம அந்த 9 to 6 வேலைக்கு ஓடி 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 கடைசியில் லைஃப்பில் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிருப்போம். பட் லைஃப்பை திரும்பி பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ லைஃப்பில் நமக்கு என்ன வேணும், நமக்கு எது வேண்டாம் அப்படிங்கிற அந்த தெளிவும், நான் எங்கே போகணுங்கிற அந்த திசை உங்களுக்கு தெரிலனா கண்டிப்பாக உங்களால் சந்தோஷத்தையும் வெற்றியும் என்றைக்குமே அடைய முடியாது. ஸோ அந்த விஷயம் நான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்னா, இன்றைக்கி பல பேர் செயற்கையான சந்தோஷத்தில் மூழ்கி போய் அதில் தான் சந்தோஷம் இருக்குதுன்னு நம்பி அதுக்காகவே வாழ்க்கையை தொலைச்சிட்றாங்க. பட் அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது, நம்ம எப்படி ஆகணும்னு நம்மளாமே சுய பரிசோதனை பண்ணாதான் நம்ம அந்த இலக்கை நோக்கி அடைய முடியும். இதை நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தோன்னா, அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி, சிரிப்போம், சிந்திப்போம், சிறப்பாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.